Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாமல்லபுரம் அருகே உள்ள நட்சத்திர விடுதிக்கு தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றனர். தாவேகா ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வரும் நிலையில் நட்சத்திர விடுதிக்கு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றனர். மாமல்லபுரம் அருகே உள்ள நட்சத்திர விடுதிக்கு தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றனர். தாவேகா ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வரும் நிலையில் நட்சத்திர விடுதிக்கு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். மாமல்லபுரம் அருகே உள்ள நட்சத்திர விடுதிக்கு தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றனர். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி வணக்கம். தற்போது எதற்காக தாவேகா எம்எல்ஏக்கள் மாமல்லபுரத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர்? ஆலோசனை தொடர்பான ஏதாவது கூட்டம் நடைபெற இருக்கிறதா? என்ன காரணம்? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக கட்சியுடைய வேட்பாளர்கள் வந்து அதிக இடங்கள்ல வெற்றி பெற்று 108 இடங்கள்ல அவர்கள் அதிக இடத்துல வெற்றி பெற்று இடத்தை பிடித்திருந்தார்கள். இந்த நிலையில அவர்களுக்கு சட்டப்பேரவையில் வந்து தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு சட்டப்பேரவையில் வந்து பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு 118 எம்எல்ஏக்கள் தேவைப்பட்ட நிலையில தற்போது அவர்களுக்கு வந்து 116 பேர் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இன்னும் 2 பேர் தேவைப்படக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து விசிகா கட்சி வந்து இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலை வந்து தொடர்ந்து ஒரு 5 நாட்களாக நீடித்து வரக்கூடிய நிலையில பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் தாவேகா வந்து தொடர்ந்து திணறி வரக்கூடிய சூழ்நிலையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் விசிகாவுடைய நிலைப்பாடு வந்து 4 மணிக்கு மேல் அறிவிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைய நிபந்தனைகளை வந்து விதித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் தற்போது தாவேகாவுடைய தலைவர் விஜய் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பு, அதாவது விசிகா தலைவருடைய செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு பிறகாக அவரை நேரில் சந்தித்து அதற்கு பிறகு தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்காக ஒரு ஏற்பாடை செய்து வந்தார். குறிப்பாக பாண்டிச்சேரிகளுக்கு மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சேரி அந்த நட்சத்திர விடுதியில் அனைத்து தாவேகாவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அங்கு வந்து செல்ல வேண்டும் என்று ஒரு மணிக்குள்ளாக அங்கு எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் வந்து தாவேகா தலைவர் பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்னும் வந்து அந்த முடிவு, அதாவது விசிகாவுடைய முடிவு என்ன என்று தெரியாத நிலையில அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை என்ற அடிப்படையிலும் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையானது சென்று கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக தற்போது தாவேகா தலைவர் விஜய் வந்து நீலாங்கரை இல்லத்திலிருந்து இன்னும் கிளம்பாத நிலை இருக்கிறது. அந்த முடிவுகள் தெரியாத நிலையில தற்போது வந்து மகாபலிபுரத்துல தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அங்கு வந்து அந்த நட்சத்திர விடுதியில வந்து கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்ன ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இன்று மாலை விசிகா தலைவர் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பு பிறகாக தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இதனிடையே நேற்று வந்து 3வது முறையாக தாவேகா தலைவர் வந்து ஆளுநரிடம் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரிய போது அளித்த அந்த கடிதத்துல வந்து போலியான கடிதங்கள் வழங்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவராக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் தரப்புல வைக்கப்பட்டு இது தொடர்பாக கிண்டி காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக ஆளுநரிடம் அவர் வந்து புகாரை அளித்திருந்தார். இதனால் போலியான ஒரு கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரியது தொடர்பாக ஒரு சர்ச்சையும் எழுந்து அது தொடர்பாகவும் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் விசிகாவுடைய அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி அதில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்று தொடர்ந்து வந்து அது காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு மேலாக அது வந்து நீடித்து வருகிறது. இதன் பிறகாக மகாபலிபுரத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை வந்து ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.